ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஃப்ராங்க்லின் பேசுகிறேன். விஜய் டிவியில் கனெக்ஷன் அப்படின்ற கேமை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த கேமை தான் இவங்க 7 பேரை வச்சு விளையாட போகிறேன். யார் யார் வந்திருக்கான்னு பார்த்துருவோம். சின்சான் வந்திருக்கான், டோரிமான் வந்திருக்கான், நம்ம சிங்கம் சார் வந்திருக்காரு, இதை தாண்டி மோட்டு வந்திருக்கான், ஜான் த டான் வந்திருக்கான், பென்டென் வந்திருக்காரு, அதுக்கப்புறம் நம்ம பட்லு வந்திருக்காரு. இவங்க எல்லாரையும் வச்சு மேய்க்க போகிறது நான் தான் உங்கள் ஃப்ராங்க்லின். ஆக்சுவலாக அந்த கேமை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலுமே ஷார்ட்டாக அந்த கேமை பற்றி சில விஷயங்களை சொல்லிடுறேன். அதாவது க்ளூ மாதிரி தருவாங்க. அது மூலியமா என்ன படத்தோட பாட்டுன்றதை கண்டுபிடிக்கணும். ஒரு 4 போட்டோலயோ இல்லை 5 போட்டோலயோ க்ளூ தருவாங்க. அதை வச்சு தான் படத்தோட பேர் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இவனுங்க எல்லாருக்குமே கேமை பற்றி தெரியும். என்ன, உங்க எல்லாருக்குமே கேமை பற்றி தெரியும்ல? ஃப்ராங்க்லின், விஜய் டிவியில் அந்த கேமெல்லாம் நாங்கள் அடிக்கடி பார்ப்போம்ப்பா. சூப்பராக இருக்கும். நீ முதல்ல என்ன க்ளூன்றதை மட்டும் சொல்லு, நாங்கள் எல்லாருமே கண்டுபிடிக்கிறோம். எல்லாருக்குமே இந்த கேமை பற்றி நல்லா தெரியுதுங்க. நம்ம க்ளூ என்னன்றதை சொல்லுவோம், இவங்க கண்டுபிடிப்பாங்க. முதல் கேள்வியை யார்கிட்ட கேட்கலாம்? முதல் கேள்வியை நம்ம டோரிமான் கிட்ட கேட்போங்க. டோரிமான், உன்னோட கேள்விக்கான க்ளூ இதுதான், பார்த்துக்கோ. ஒரு பொண்ணு கையை காட்டுறா, அதுக்கப்புறம் டைரக்டர் வெற்றிமாறன் இருக்காரு, ஒரு வேல் இருக்கு, ஆன்ற வார்த்தை இருக்கு. இதை வச்சு தாங்க டோரிமான் கண்டுபிடிக்கணும். என்னப்பா க்ளூவே இவ்வளோ கஷ்டமா இருக்கு? ஈஸியாக க்ளூ கிடைச்சா பரவாயில்ல. 4 ஃபோட்டோ இருக்கு. முதல்ல ஒரு பொண்ணு இருக்கு. பெண் வெற்றிமாறன், பெண் வெற்றி வேல், பெண் வெற்றி வேல்னு எங்கே வரும்? அந்த பொண்ணு என்ன பண்ணுது? ஆயின்ற மாதிரி சொல்லுதுங்க. ஏய் ஆய். ஓகே, இப்போ எனக்கு ஓரளவுக்கு வந்துருச்சு. இது இந்த தனுஷ் படத்தில் வரும். படிக்காதவன் படத்தில் வருமா? படிக்காதவன் படத்தில் தான் வரும். ஏய் வெற்றி வேல் ஆ, ஏ வெற்றி வேலா, நம்ம ஆட்டம் தான் எகுறது தூளா. என்ன ஃப்ராங்க்லின், நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்ல? ஆமாம் டோரிமானு, நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட. அதுதான் ஆன்சரு. சரி, அடுத்த கேள்வி நம்ம யார்கிட்ட கேட்கலாம்? நம்ம சிங்கம் சார் கிட்ட அடுத்த கேள்வியை கேட்கலாம். சிங்கம் சார், அடுத்த கேள்வி உங்களுக்கு தான். அந்த கேள்விக்கான க்ளூ என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஜூன் மாசத்துல 10ன்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஒருத்தன் நடந்து போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜூலை மாசம்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் காத்து அடிக்குதா, புயல் வர மாதிரி ஏதோ இருக்கு. இதை வச்சு நம்ம சிங்கம் சார் தான் கண்டுபிடிக்கணும். என்னடா கண்ணா, இவ்வளவு கஷ்டமா நீ எனக்கு க்ளூ தந்திருக்க? இவ்வளவு கஷ்டமா க்ளூ தந்தா நான் எப்படிடா கண்ணா கண்டுபிடிப்பேன்? சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் தான் பெரிய போலீஸ் ஆச்சு, எப்படியாவது யோசிச்சு கண்டுபிடிச்சிடுறேன். ஜூன் 10ன்னு வச்சுப்போமா? 10 அடி ஜூலை, 10 அடி ஜூலை. அது அடி இல்லை, போறதுன்னே வச்சுப்போமா? இத ஜூன் வச்சுப்போம். அவன் போறதுன்னு வச்சுக்கிட்டா, எனக்கு தெரிஞ்சிருச்சு. இது வினய் நடிச்ச ஒரு படம், சூப்பர் படம் பாது. எனக்கு வினய் நடிச்ச படத்துல ஜூன் போனால் ஜூலை காற்றில். கரெக்டா? நான் ஃப்ராங்க்லின், நான் கரெக்டா தானே கண்டுபிடிச்சேன்? ஆமா சிங்கம் சார், கரெக்டாக தான் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. ரொம்ப ஃபேமஸான பாட்டு அது. கரெக்டாக அதை க்ளூ வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்த கேள்வி நம்ம யார்கிட்ட கேட்கலாம்? நம்ம இன்னும் மோட்டு கிட்ட பட்லு கிட்டலாம் கேட்கல. அடுத்த கேள்வியை நம்ம மோட்டு கிட்ட கேட்போம் ஃப்ரெண்ட்ஸ். மோட்டு கண்டிப்பாக சொதப்ப வாய்ப்பு இருக்கு. மோட்டு, உனக்கு தான் அடுத்த கேள்வி. க்ளூ என்னன்றதை பார்த்துட்டு வந்துரு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. அதாவது ஒரு ரோஜா செடி இருக்கு, அதுக்கப்புறம் அம்மா குழந்தைய தூக்கி வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு ஜார் இருக்கு, இது திரும்பி அம்மா ஒரு குழந்தைய தூக்கி வச்சிருக்காங்க. இதுதான் க்ளூ. மோட்டு, நீ தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சுக்கோ. ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ், க்ளூவே இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. எனக்கு எந்த படத்தோட பேரும் வரமாட்டேங்குது. ரோஜா பூங்காற்று, அப்படி எப்படி வரும்? அம்மா இருக்காங்களே, ரோஜாமான்னு பாட்டு இருக்கு என்ன? இல்லையே. பூ அம்மா, ஜார் அம்மாவா? அப்படிலாம் பாட்டு இல்லையேப்பா. என்ன படம் ஒன்றுமே எனக்கு தெரியலையே. பூ அம்மா ஜார் அம்மா, அப்படியா பாட்டு இருக்கும்? அப்படிலாம் இருக்கவே இருக்காதுப்பா. வேற என்னன்றது எனக்கு தெரியலையே. யோசிப்போம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா யோசிச்சா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அது 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 ஏன் பூன்னு நம்ம நினைக்கிறோம்? அது கொஞ்சம் வாடி போயிருக்க மாதிரி இருக்குல்ல. வாடி அம்மா. அது என்னது? ஜக்கம்மா. வாடி அம்மா ஜக்கம்மா. நம்ம இந்த திருமலை படத்தில் வருமே, அந்த பாட்டு தானே? ஃப்ராங்க்லின், நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் தானே? ஏங்க, இந்த மோட்டு பையன் கண்டிப்பாக கண்டுபிடிக்க மாட்டான்னு நினச்சாங்க. க்ளூ வச்சு பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் இந்த மோட்டு பையன் யோசிச்சு கண்டுபிடிச்சிட்டான். தளபதி படம் பாட்டா வருதுல்ல, இவனுங்க எல்லாருமே ஒரு படம் விடாமல் பார்த்துருவாங்க. அதனால தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, அடுத்த கேள்வியை நம்ம யார்கிட்ட கேட்போம் ஃப்ரெண்ட்ஸ்? பட்லு கிட்ட இன்னும் கேள்வி கேட்கல. பட்லு கிட்ட அடுத்த கேள்வியை கேட்போம். டே பட்லு, அடுத்த கேள்வி உனக்கு தான்டா. நல்ல க்ளூ என்னன்றதை பார்த்து வச்சுக்கோ. ஒரு போலீஸ் ட்ரெஸ் இருக்கு, குப்பை போடுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் மச்சமாக மருவா ஏதோ இருக்குது. அதுக்கப்புறம் ஆன் அப்படின்ற மாதிரி இருக்குது.
என்னவா இருக்கும்? க்ளூவெல்லாம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நீ தான் பதில் சொல்லணும். நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ராங்க்லின் மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக கேள்வி கேட்டான். எனக்கு மட்டும் எவ்வளோ கஷ்டமாக கேட்டிருக்கான் பாருங்களேன். எனக்கு சுத்தமாக என்ன பதில்னு ஐடியாவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னவா இருக்கும்? முதல்ல நம்ம பார்ப்போம். போலீஸ் ட்ரெஸ்ஸு காக்கின்னு வச்சுப்போமா? காக்கி குப்பை போடுறது, காக்கி போட்டு காக்கி 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 போட்டு மச்சமான். ஒன்றுமே புரியலையேங்க. மச்சமான் காக்கி காக்கி ட்ரெஸ்ஸு அது தெரியுது. காக்கி சட் எங்க இது ரொம்ப பழைய படம் பாட்டுங்க. எனக்கு என்னன்றது தெரிஞ்சிருச்சு. அர்ஜுன் நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதாவது காக்கி சட்டை போட்ட மச்சான், காக்கி சட்டை போட்ட மச்சான் அப்படின்ற மாதிரி சாங் வரும். அந்த சாங் தான். ஃப்ராங்க்லின், நான் கண்டுபிடிச்சது கரெக்டு தானே? ஆமா பட்லு, நீ கரெக்டாக தான் கண்டுபிடிச்ச. அவ்வளோ பழைய படம், அதோட பாட்டு எப்படா நீ கண்டுபிடிச்ச? உண்மையிலேயே சூப்பர்ரா. க்ளூவை வச்சு இவன் பாட்டை கண்டுபிடிச்சிட்டான் போலங்க. நான்லாம் கண்டுபிடிக்க மாட்டான் தான் நினச்சேன், ஆனால் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். இன்னைக்கு கேமை எல்லாருமே சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம சின்சான் கிட்ட கேள்வி கேட்கல. அடுத்த கேள்வி நம்ம சின்சான் கிட்ட கேட்கலாம். என்ன என்கிட்ட கேள்வி கேட்காம விட்டுட்டானேன்னு நினைச்சேன். கரெக்டா என்கிட்ட கேள்வி கேட்கிறேன்னு முடிவு எடுத்துட்டான். நீ கேமுக்கு ரெடி தானே? உனக்கான க்ளூ என்னன்றதை நீ பார்த்துக்கோ. அதெல்லாம் மனசுக்குள்ள வச்சு என்ன பதில்ன்றதை கரெக்டாக சொல்லு. ஒரு மின்மினி பூச்சி இருக்கு, அதுக்கப்புறம் சாவி இருக்கு, திரும்பி மின்மினி பூச்சி இருக்கு, சாவி இருக்கு. இதுதான் க்ளூ. என்ன சின்சானு, ஏதாவது தெரிஞ்சதா? பிராங்க்லின், கொஞ்சம் யோசிக்க டைம் தான். நான் யோசிக்கணும்ல. மின்மினி பூச்சி, மின்மினி மின்மினி கீ கீ மின்மினிக்கு 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 மின்மினிக்கா? மின்மினி பூச்சி, மின்மினி பூச்சிலாம் வேணாம். மின்மினி 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 கீ மின்மினிக்கு மினிக்கி மினிக்கின்னு ஒரு பாட்டு இருக்கு. மினிக்கி 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 மினிக்கின்னு ஒரு பாட்டு இருக்கும். தங்கலான் படத்துல மினிக்கி மினிக்கின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த மினிக்கி மினிக்கி சாங் தானே? பிராங்க்லினே, நான் கரெக்டாக தானே கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லு பிராங்க்லினே. அட ஆமா சின்சானு, நீ கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்க. நானே இந்த படத்தோட பாட்டை கெஸ் பண்ணவே கிடையாது. ஏன்னா மினிக்கி மினிக்கின்லாம் நான் யோசிக்க கூட இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கேம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன மாதிரிலாம் கேம் விளாட்லான்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. வேற ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே ஒரு பாய்.